ப்ரொஃபைல் லைட்ஸ் பெர்கோலா டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் சைட்டுங்கிறதுனால ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே வீட்டை வாஸ்துப்படி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. 16க்கு 16 அடியில் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்று, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்றுன்னு மொத்தம் 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. டைனிங் ரூம்லேயே இன்னர் ஸ்டர்கேஸ் வர்றதுனால அங்கே பிரம்மாண்டமாக ஒரு ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாம் கொடுத்து 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த 3 BHK வீட்டை டூப்ளெக்ஸ் டைப்பில் ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3.25 சென்ட், அதாவது 1605 ஸ்கொயர் ஃபீட். சைட் வந்து 30 அடி அகலமாகவும் 53 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 2550 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நிறைய ஸ்ட்ரைப் டிசைன், டெக்ஸ்சர் டிசைன், பெர்கோலா டிசைன்ஸ், அது போக ஸ்பாட்லைட்ஸ், சைடில் பெரிய ப்ரொஃபைல் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை கான்டெம்பரரி ஸ்டைலில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸில் ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 15.5க்கு 17.75. தரைக்கு முழுவதும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் வாலுக்கு போகிற கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸும் தச்சிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் பெரிய செட்பேக் ஏரியா விட்டு அங்கே குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட 2D பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோடிங் கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது லாண்ட்ரி. சைஸ் 4.25க்கு 6. உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 3.25க்கு 6. இந்தியன் டாய்லெட் டைப். வீட்டோட மெயின் டோரை தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 17க்கு 16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சிருக்காங்க. சவுத் சைடில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸோட ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க. வீட்டுக்கு வர்றவங்கள அட்ராக்ட் பண்ணுற விதமாக அவங்க கண்ணில் படுற மாதிரி மெயின் டோருக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸ், ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட், உடன் பேனலிங் ஒர்க்கெல்லாம் செஞ்சு வாலை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. நார்த் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஜன்னல் கொடுத்து சென்டரில் பார்டர் டிசைன்ஸ் பண்ணி இன்பிட்வீனில் அழகாக வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. சீலிங்க்கு ஸ்பாட்லைட்ஸ், ஸ்ட்ரிப் லைட்ஸ், சென்டரில் ஹேங்கிங் லைட்டோட ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16க்கு 16. சென்டரில் பெரிய உட்டன் காட், அதுக்கு ஹெட்போர்ட் டிசைன், மேலே சீலிங்கில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், கீரை வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8க்கு 6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க.
லிவிங் ஹாலில் கார்னரில் நார்த் ஃபேஸிங்கில் தனியாக பூஜா ரூம் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் அடுத்து டைனிங் ரூம். பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் சென்டரில் பெரிய ஹேங்கிங் லைட்டும் மாட்டியிருக்காங்க. ஸ்டர்கேஸ் ஏரியா சேர்த்தாம டைனிங் ஸ்பேஸோட சைஸ் 8x8. கார்னரில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. இந்த டிவி யூனிட்டை பார்த்தீங்கன்னா டைனிங் ஸ்பேஸையும் லிவிங் ஸ்பேஸையும் செப்பரேட் பண்ணுற விதமாக அமைச்சு அதில் அழகாக ப்ரொஃபைல் லைட்ஸும் மாட்டியிருக்காங்க. சவுத் ஈஸ்டில் கிச்சன் சைஸ் 11x10. எல் ஷேப்பில் டேபிள் டாப் அமைச்சிருக்காங்க. இதில் ஹாபை ஃபிட் பண்ணிடுவாங்க. இப்போதைக்கு டெம்பரவரியாக மேலே சிம்மாக வச்சுருக்காங்க. ஆஃப் ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா இந்த சிலிண்டரை அவுட் சைட்லேயே ஃபிட் பண்ணிடுவாங்க. டேபிள் டாப் மேலே எலக்ட்ரிக் சிம்னி அண்டு ஓவர்ஹெட் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்னரில் மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் சைடில் டால் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயிலை எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி. இதை டெக்கரேட் பண்ணுற விதமாக வாலில் அழகாக வால்பேப்பர் ஒட்டி அங்கே டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக உட்டன் ஃபினிஷில் 2 வால் நீச்சே கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு பெட்ரூம். இது செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. இந்த பெட்ரூம்லையும் ஃபால் சீலிங் ஒர்க், லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள், டிவி யூனிட்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 8x6. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 17x10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6x7. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
இந்த வீட்டோட 2D பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோடிங் கொடுக்குறேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து லாபிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்றாரோ உட் டிசைனில் நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க. ரைட் சைடில் 10.75க்கு 12 அடி சைஸில் ஒரு சிட் அவுட் ஏரியா. சீலிங்கில் பாலிகார்பனேட் ஷீட்டில் அழகாக ரூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சைட் வாலில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் நிறைய ஓப்பனிங் விட்டு கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து மேலே நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து கீழே பூரா மேட் ஃபினிஷில் சூப்பரான டிசைனில் டைல்ஸ் லே பண்ணி ஒரு சூப்பரான சிட் அவுட் ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. சிட் அவுட் அடுத்து 16க்கு 15 அடி சைஸில் பெரிய ஃப்ரண்ட் பால்கனி. இந்த வீடு கோயம்புத்தூரில் துடிலூர் பக்கத்தில் தொப்பம்பட்டியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு சேல்ஸுக்கு கட்டின வீடு தான், ஆனால் கட்டி முடிக்கும் போது இமீடியட்டாக புக் ஆயிடுச்சு. லேண்டோட சேர்த்து இந்த வீடோட டோட்டல் ப்ரைஸ் 1,25 lakhs. இந்த வீடு புக் ஆயிடுச்சு. பக்கத்தில் சைட் இருக்குது. இதே மாதிரி வீடு கேட்டால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இதே பட்ஜெட்டில். இல்லை இதில் சில மாடிஃபிகேஷன் வேணும்னாலும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.